என்னது இஞ்சி கிலோ 50 ரூபாவா? அப்போ டெய்லி நம்ம இஞ்சி சேர்த்துக்க வேண்டியது தான். இஞ்சி சேர்த்துக்கிட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 4, 5 வரமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஒரு பக்கம் இதை நல்லா வதங்கிறதும் தட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போ அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம 100 கிராம் இஞ்சி நல்லா தோல் சீவி மண்ணு போக தோல் சீவி அலசி வச்சுருக்கேன். இந்த 100 கிராம் இஞ்சியுமே இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. 100 கிராம் இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளியுமே இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். இஞ்சி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா அந்த ஆயிலில் வதக்க உங்களுக்கு நல்லாவே ஆகிடும். இதை நீங்கள் சூடு சாப்பாட்டையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை இட்லி தோசைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் 1 மந்த் 2 மந்த்ஸ் கூட ஒரு 1 வீக் வெளியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 to 2 மந்த்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ விலை கம்மியாக இருக்குது. நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ அரைக்கிற டைம் வந்துடுச்சு. அரைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்காதீங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால கல் உப்பு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ தூள் உப்பு சேர்த்து நீங்கள் வெல்லம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்னி வதக்கும்ல, கடுகு கருவேப்பிலை போட்டு இதையுமே இஞ்சி நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறப்போ இதில் வரமிளகா கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெல்லம் நிறைய சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.